நான் இப்போ இந்த பலவர சந்தையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்லி ஹோல்சேல் ரேட்டு தான், ரீட்டைலுக்கு ரேட்டே கொடுக்கறதில்ல. ஹோல்சேல் ப்ரைஸ்னா இந்த கட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 பேர் படுக்கிற கட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டில், பெட்டு, ஒரு தலகாணி எல்லாமே சேர்த்து 10,000 ரூபா தான். முக்கால் பிளவுடு, அதாவது என்னோட கட்டவரில் என்ன கனம் இருக்கோ அந்த கனத்துக்கு பிளவுடு இருக்கும். இவ்வளோ நம்ம கட்டில் தான். வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் சந்தையில் வந்து வியாபாரம் பண்ணும். மீதி 6 நாள் வந்து மடிப்பாக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்கு, நங்கநல்லூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு. காலையில 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் இருப்போம். நீங்க எப்போனாலும் வரலாம். இந்த தெருவில் வித்துட்டு வருவாங்க இந்திக்காரங்க, அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள தர்மாக்கோல் போட்டு வச்சிருப்பாங்க. அது வாங்கி நீங்க படுக்கிறப்போ கூடிய சீரில் சப்பையாயிடும், இல்லை உடஞ்சிரும். தர்மாக்கோலா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மடக்கி பார்க்கணும். இப்படி மடக்கினா இறங்கிச்சு, ஆனால் உடையில பாருங்க. இதுவே உள்ள தர்மாக்கோல் இருந்தா டப்புன்னு இந்த தேங்காய் உடையிற சவுண்டு கேட்டு டப்புன்னு உடஞ்சிரும். இது வந்து ஃபோம் பெட்டு. சம்டி எடு, கட்டில் ஸ்ட்ராங்கு காட்ட, உங்களுக்கு ஸ்ட்ராங் மேலே சந்தேகம் வந்துருச்சு. எவ்வளோ போட்டோட இந்த கட்டில் ஸ்ட்ராங் கட்டு, இது பேர் சம்டி. அதெல்லாம் உடையாது. பாருங்க எவ்வளவு ஃபோர்ஸ்ல அடிக்கிற பாருங்க. மார்க் அந்த இடத்துல ஜூம் பண்ணி பாருங்க, நீங்களும் ஜூம் பண்ணி பாருங்க. தன்மையை பாருங்க, குண்டா இருக்கு. ஸோ இது ஈரமா இருந்ததுன்னா அடிச்சு பள்ளம் விழுந்திருக்கும். அந்த பள்ளம் இருக்கான்னு காட்டுங்க. பள்ளம் இருக்காது. இப்போ நான் 80 கிலோ. மணி மேல வாங்க, எல்லாரும் மேல வாங்கடா. இந்த இடத்த பார்த்தா எப்படி 500 கிலோ கிட்ட இருக்கும். நீங்களும் அப்படியே ஏறி வாங்கல. இதுக்கு மேல ஆள் இல்ல, ஆள் இருந்தா அவங்களும் ஏறி காட்டுவேன். அதே மாதிரி கட்டில் பாத்தீங்கன்னா இருங்களேன், டோட்டலா பாத்தீங்கன்னா குறைஞ்சொரு 80 கிலோ தான் வரும். இந்த பாருங்க, இவ்வளவு லைட்டு தூக்கிட்டேன். சவுண்ட் மட்டும் பாருங்க, ஒன்னாகாது. வெளியாங்கனா இருந்தா 13, 14 வருதுன்னு அண்ணன்ட்டா 11லயே ஓகே ஆயிடுச்சுண்ணா. அண்ணனை எல்லாம் கட்டி செட் பண்ணி பக்கவா பண்ணிட்டா போடலாம். எல்லாம் டபுள் ஓகே தான். வணக்கம், என் பேர் லோகேஷ். நான் நங்கநல்லூரில் கேஎஸ் என்டர்பிரைசஸ் கடை வச்சுருக்கேன். நாங்கள் ஒன்லி ரீட்டைலும் பண்ணுறோம், ஹோல்சேலும் பண்ணுறோம். ஹோல்சேலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தரோம் கட்டல்லாம். அதோ பின்னாடி இருக்கிறது இந்த கட்டலுங்களா தான். நான் இப்போ இந்த பலவர சந்தையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்லி ஹோல்சேல் ரேட்டு தான், ரீட்டைலுக்கு ரேட்டே கொடுக்கறதில்ல. ஹோல்சேல் ப்ரைஸ்னா இந்த கட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்டில் வந்து 2 பேர் படுக்கிற கட்டில், 2 பேர் படுக்கிற கட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு 15,000 இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெட்டோட அவ்வளோலாம் இருக்காது. 2 பேர் படுக்கிற கட்டில், பெட்டு, ஒரு தலகாணி எல்லாமே சேர்த்து 10,000 ரூபா தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு திக்னஸ் உட்டு. இவாங்க எடுத்து வந்து காட்டுங்க. திக்னஸ் 2 இன்ச்சு, அதாவது என்னோட விரல 2 இன்ச்சு இருக்கா, கால் வந்து 4 இன்ச்சு. ஹெவி ஸ்ட்ராங்கு, கம்ப்ளீட் உட்டு தான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பிளவுடு வந்து டபுள் பிளவுடு போட்டு முக்கால் பிளவுடு, அதாவது என்னோட கட்டவரில் என்ன கனம் இருக்கோ அந்த கனத்துக்கு பிளவுடு இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ஒரு கட்டில், ஒரு பெட்டு, ஒரு தலகாணி 10,000 ரூபா தான். 2 பேர் படுக்கிறதா. இல்லை ஒரு ஆள் சேர்ந்து 3 பேர் படுக்கிற மாதிரி வேணும், கியூன் சைஸ் வேணும், கல்யாணத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா வெறும் 1000 ரூபா தான் கூட. 11,000க்கு கட்டில், பெட்டு, ஒரு தலகாணி கொடுத்துடலாம். இப்போ தலகாணி நான் எடுத்துகிட்டு வரல, இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா நான் தலகாணி சேர்த்து கொடுப்பேன் நான். இவ்வளோ நம்ம கட்டில் தான். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் சந்தையில் வந்து வியாபாரம் பண்ணும். மீதி 6 நாள் வந்து மடிப்பாக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்கு, நங்கநல்லூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு. வேணும்னா நம்பர் சார்கிட்ட கொடுக்குறேன், நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் இருப்போம். நீங்கள் எப்போனாலும் வரலாம். எல்லா வாரம் வெள்ளிக்கிழமை. ரொம்ப மழை பெஞ்சா இல்லை ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதால பிரைம் மினிஸ்டர் யாராவது வந்தா அப்போ மட்டும்தான் சந்தை கண்டோன்மெண்ட்டில் சொல்லிடுவாங்க இந்த வாரம் சந்தை இல்லைன்னு. அது அதுக்காக நீங்கள் வேணால் கால் பண்ணிட்டு வாங்க, இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வேலைக்கிழமை சாயந்தரமே கால் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அலைச்சல் மிச்சம். கட்டில் பற்றி சொன்னீங்க, பெட் மட்டும் தனியாக வேணும் வாங்கிக்கலாமா? கொடுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் வித்துட்டு வருவாங்க இந்திக்காரங்க. நம்ம அவங்க பார்த்தீங்கன்னா உள்ள தர்மாக்கோல் போட்டு வச்சிருப்பாங்க. அது வாங்கி நீங்கள் படுக்கிறப்போ கூடிய சீரில் சப்பையாயிடும், இல்லை உடஞ்சிரும். தர்மாக்கோலா இல்லையான்னு பார்க்கறதுக்கு மடக்கி பார்க்கணும். இப்படி மடக்கினா உடங்கிச்சு, ஆனால் உடையில பாருங்க. இதுவே உள்ள தர்மாக்கோல் இருந்தா டப்புன்னு இந்த தேங்காய் உடையிற சவுண்டு கேட்டு டப்புன்னு உடஞ்சிரும். இது வந்து ஃபோம் பெட்டு, சரிங்களா? இது வந்து உங்களுக்கு 2 பேர் படுக்கிற மாதிரி இருந்தால் 2500 தான் வரும். இதுவே இந்த ஹாஸ்டலு, இந்த இல்லை வியாபாரிங்க வாங்கி விற்கிறது, இந்த பிஜி இவங்களுக்குலாம் இன்னும் சீப்பாக தரலாம். பிஜிக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னதாக 2.5 அடி வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சீப்பாக 1550 ரூபால இருந்து இருக்குது. அதுக்கு அடுத்து விட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் பெட்டு. ஸ்ப்ரிங் பெட் வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு திக்னஸ் வரும். 8 இன்ச்சு திக்னஸ் வரும். ரெண்டாவது இந்த ஒரு வாட்டி அழுத்தும் போது உள்ளே இருக்க ஹீட்டு காற்று வெளியில் வரும். அந்த மாதிரி இந்த ஹேர் ஃபில்டர் போட்டுருவாங்க. பத்தாவது வெயிட்டாக இருந்தால் தூக்கிட்டு போகிறது கைப்பிடியோடு வந்துடும். இது வந்து ஒரு பிராண்டடான பெட்டு தான், சரிங்களா? இந்த பெட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7,000 வரைக்கும் தரலாம். 3 பேர் படுக்கிறது கியூன் சைஸு. கியூன் சைஸ்னால் இந்த மேரேஜுக்கெல்லாம் கொடுக்குற சைஸ் இது. இதுக்கு வாரண்டி கேரண்டி வருது, பில்லு தருவோம். எந்த பிரச்சனைனாலும் நாங்களே வீட்டில் வந்து பார்த்துப்போம். கட்டில் வெரைட்டில இருக்கா? டிசைனுக்கு ஏத்த மாதிரி காசா எப்படி? கட்டில் வந்து அதாவது கட்டில் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வேணும். எனக்கு 6.25 அடி இல்ல, எங்க வீட்டுல வந்து அவர் வந்து 7 அடி இருக்கிறாரு, அந்த சைஸுக்கு எனக்கு செஞ்சு வேணும் அப்படின்னாலும் 7 அடி கூட நான் செஞ்சு தருவேன். நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் டைம் கிடைக்க கொடுங்க. ஒரு 10 நாள் 12 நாள் கொடுத்தீங்கன்னா செஞ்சே தரேன் நான். வேணா 6.25 அடி போதும் அப்படின்னா ரெடிமேடா எப்பவுமே இருக்கும். அது வந்து 4 அடி இருக்கு, 3 அடி இருக்கு, 2.5 அடி இருக்கு. இங்க இருக்கிறது பாத்தீங்களா எல்லாமே டபுள் காட் இருக்கு. ஏதோ இதுதான் டபுள் காட் சொன்னல, பெட்டோட சேர்த்து 10,000 ரூபாய். இதுவே 5 அடி கியூன் சைஸ் வேணும்னா உங்களுக்கு 11,000 ரூபாய். ஒரு தலைகாணி ஃப்ரீயா கொடுத்துருவேன். கட்டோட ஸ்டாங்கு நான் சொல்றத காட்டிலையும் என்ன ஸ்டாங்குன்னு காமிக்கவே செய்யறேன். வாங்க மணி வர சீக்கிரம் வா. சம்டி எடு, கட்டில ஸ்டாங்கு காட்ட. உங்களுக்கு ஸ்டாங் மேல சந்தேகம் வந்துருச்சு. எவ்வளவு போட்டோட இந்த கட்டில ஸ்டாங் கட்டு. இது பேர் சம்டி. அதெல்லாம் உடையாது. பாருங்க எவ்வளவு போர்ஸ்ல அடிக்கிற பாருங்க. மார்க் அந்த இடத்துல ஜூம் பண்ணி பாருங்க. நீங்களும் ஜூம் பண்ணி பாருங்க. பாருங்க நான் அடிக்கிறேன் பாருங்க. அடிக்கிறதுக்கு இது குறுக்க இருக்கு, இல்லைன்னா நல்லா வேகமா அடிச்சு காட்டுங்க. சவுண்டு கேக்குதா? இப்ப ஜூம் பண்ணி பாருங்க. அதாவது இது என்னன்னு ஈரமான மரமா இருந்துன்னு அடிச்ச உடனே இந்த சுத்தி உள்ள தன்மையை பாருங்க, குண்டா இருக்கு. ஸோ இது ஈரமா இருந்ததுன்னா அடிச்சு பள்ளம் விழுந்திருக்கும். அந்த பள்ளம் இருக்கான்னு காட்டுங்க. பள்ளம் இருக்காது. அதே மாதிரி கட்டில் வந்து பிளேவுட் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு காட்டுறோம் பாருங்க. ஏடா இந்த கட்டில போடலாம்டா. நான் முந்தா நேற்று தான் எடை போட்டு பார்த்தேன். வைஃப் போட சொன்னாங்க. எத்தனை கிலோ இருக்க பாருங்க, உடம்பு தொப்பெல்லாம் குறைங்கன்னு எடை போட்டு பார்க்க சொன்னாங்க. போட்டு பார்க்குறது 80 கிலோவுக்கு கொஞ்சம் ஒரு 100 கிராம் 200 கிராம் கூட இருந்தேன். இப்போ நான் 80 கிலோ. மணி மேலே வாங்க, எல்லாரும் மேலே வாங்கடா. பையா வா பையா, நீனா வா. எத்தனை கிலோ தாங்குதுன்னு அவர் பார்க்கணும்ல. ஒன்னுன்னா சொல்லு. 80 நீ, நான் ஒரு 70, நீ 150, 225 கூட்டல் வெளியில நீங்களே அவங்களே கூட்டிக்கிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தா எப்படி 500 கிலோ கிட்ட இருக்கும். நீங்களும் அப்படியே ஏறி வாங்கல. உங்களோட வெயிட்டையும் பார்த்தேன். நீங்க எப்படி 90 கிலோ இருப்பீங்க போல. வாங்க. இதுக்கு மேல ஆள் இல்ல ஏற சொல்றதுக்கு. ஆனா சொல்லு, இதுக்கு மேல ஆள் இல்ல. ஆள் இருந்தா அவங்களே ஏறி காட்டுவேன் நானு. அதே மாதிரி கட்டில் பாத்தீங்கன்னா இறங்குங்களேன். டோட்டலா பாத்தீங்கன்னா குறைஞ்சொரு 80 கிலோவாவது வரும். இந்த பாருங்க, இவ்வளவு லைட்டு தூக்கிட்டேன். சவுண்ட் மட்டும் பாருங்க, ஒன்னும் ஆகாது. இந்த பிளேவுட்ல என்னால கிளட்டி காட்டினா ஃபுல்லா கிளட்ட தான் செய்யணும். அதை டைம் கிடைக்காது. ஆனா பிளேவுட் வந்து நீங்க தொட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும். முக்கால், அதாவது 12 mm பிளேவுட். வாரண்டி கேரண்டி தரேன். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் 1 year வாரண்டி கேரண்டி கம்பல்சரி. என் பேர் பிரபு, திருச்சூர்லேருந்து நான் வரேன். நான் இங்கே பெட்டு கட்டில் வாங்கிட்டு போயிருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ மறுபடியும் இன்னைக்கு ஒரு கட்டில் பெட்டு வாங்கிட்டு இருக்கேன். அந்த ஊஞ்சலை நான் இன்னைக்கு வாங்கிட்டு போகிறேன்.
பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நாங்க வாங்குற பெட்டு அந்த கட்டல்லாம் குவாலிட்டி எப்படின்னா குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. தாராளமாக வாங்கலாம். வேலை பக்காவாக இருக்குது, வேலை கம்மியாக இருக்குது, ரொம்ப ரீசனபிள் ரேட்டு. கரெக்டாக நல்லா சூப்பராக இருக்குது, வாங்கலாம். தேங்க்ஸ். இவ்வளவு பெரிய ஊஞ்சல் கொடுத்துருக்கோம், நடந்துச்சு பாருங்க. சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்பெறணும், கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த குறைஞ்ச விலையை வாங்கி பயன்பெறணும். திருச்சி இல்லை, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க கேட்டாலும் இதே ரேட்டுக்கு தரேன், நாகர்கோயிலில் இருந்து வந்தாலும் இதே ரேட்டுக்கு தரேன். என்ன ஒன்று, அவங்களுக்கு ஒரு சின்ன இது ஒரு 1500 கூட வரும், 12,500. இப்போ 11,000 3 பேருக்கு படுக்கிற கட்டிலு பெட்டு சொல்லியிருக்கேன்னா 12,500 வரும் அவங்களுக்கு பார்சல் சர்வீஸ். அதாவது இப்போ நாகர்கோயில் இருக்காங்களா, நாகர்கோயில் பஸ் ஸ்டாப்பில் எடுத்தாலும் கொடுத்துருவோம். கன்னியாகுமரியில் இருக்காங்களா, கன்னியாகுமரி பஸ் ஸ்டாப்புக்கு வரும், அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து அவங்க பிக்கப் பண்ணிக்கணும். இதுக்கு மொத்தம் சேர்த்து அவங்களுக்கு மொத்தமாகவே ஒரு 12,500 தான் வரும், அதுக்கு மேலே எதுவுமே ஆகாது. இங்கேருந்து பார்சல் சர்வீஸ் கொண்டு போகிறதுக்கு 500 கேட்பாங்க. பார்சல் சர்வீஸ் சென்டர்லேருந்து அவங்க வீடு எங்கே இருக்கோ அந்த பஸ் ஸ்டாப் கொண்டு போகிறதுக்கு 1000. டோட்டலாக 11 + 1,500 12,500 மேலே வரவே வராது. டபுள் காட்டாக இருந்தால் 11,500 தான் வரும். 2 பேர் படுக்கிற கட்டிலாம் 11,500 தான் வரும். இது நான் ஒரு பில்லோ ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். நான் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மைசூர் படாக்கு, ஒயிட் படாக்குன்னு வாங்க. இதை விட்டால் மகாகனி இருக்குது, அது வந்து மகாகனின்றது ஒரு 2,000 கூட வரும். அது ஒரே ஒரு பீஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நான் வர வச்சு கொடுப்பேன். நான் இதை தவிர்த்து டீ குட்டில் வேணுனாலும் செஞ்சு கொடுக்கலாம். என்ன உட்டில் அவங்க வேணும்னு கேட்குறாங்களோ அந்த உட்டில் செஞ்சு தரலாம். கொஞ்சம் ரேட்டு வேரியேஷன் மாறுபடும். நான் இப்போ சொன்னது இப்போ 10,000 2 பேர் படுக்கிற கட்டில் பெட்டோட தரான்னா எனக்கு தேக்கு மரத்தில் 10,000 கொடுங்கன்னு கொடுத்தா சொல்ல முடியாது. ஆனால் தேக்கை விட இது குவாலிட்டி கம்மின்னு சொல்ல முடியாது. இதுக்கும் வாரண்டி கேரண்டி இருக்குது, இதுக்கும் வாரண்டி கேரண்டி இருக்குது. வாங்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாரண்டி கேரண்டி கண்டிப்பாக அவங்க ஒன்றும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தான் அவங்களுது. அதை வந்து நம்ம முதல்ல ஏன் பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. 1 இயர் கம்பல்சரி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 5 வருஷம் வாரண்டி இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டினா என்னன்னு தெரியும்னா, இந்த கட்டில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ கட்டை உடஞ்சிருச்சு, வீரல் வந்திருக்கு அப்படின்னா பொருளையே மாற்றி கொடுப்பேன். அதாவது அதை மட்டும் சரி பண்ணி தரேன்ட்டு இல்லை, அந்த பொருளையே எடுத்துட்டு அந்த பொருளை வேறு புதுசாக ஒரு பொருளையே கொடுத்துருவேன். என்ன ஒன்று, இது எங்கள் நியர்பை இந்த மெட்ராஸுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கன்னியாகுமரிலாம் நான் டெலிவரி பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அங்கேருந்து மாற்றுறது என்னால் ரொம்ப ஒரு கட்டிலுக்காக நான் அவ்வளோ தூரம் போகவும் முடியாது. ஏன்னா இங்கே டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ்லாம் 1,800 2,000 போட்டானுங்க. அதனால் சென்னையில் பொறுத்தவரை இருக்கிறவங்களுக்கு மாற்றி கொடுப்பேன். அதுக்காக தூரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம், நல்ல கட்டில் தான் நான் தருவேன். முக்கியமாக நான் லாங்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து தான் ஏற்றி அனுப்புவேன். ஏன்னா அவங்களால அடிக்கடிக்கு வர முடியாது, அதனால் தூரமாக இருக்கிறவங்களுக்கு நான் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவேன். கட்டில் பெட்டு மட்டும் தானே சோஃபாலாம் பண்ணுறீங்களா? சோஃபா பண்ணுறோம். அதோ கட்டில் டிபார்ட்மெண்ட்டு சோஃபா அதோ இங்கே இருக்குது. நம்ம இதை காட்டில் பாருங்கள், சோஃபா காட்டுருவாங்க. எல்லா குஷன் சோஃபாங்க. உடன் சோஃபா ஸ்டாக் இல்லை, கொடுத்தாச்சு. உடன் சோஃபானா உங்களுக்கு ஒரு 2 சிங்கிள் ப்ளஸ் குஷன் எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 தான் வரும். வெள்ளிக்கிழமை மட்டும் தான் எங்கள் கடை போடுவீங்க, மற்ற நாள்லாம் எப்படி உங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் இருந்தால் நீங்கள் இது பண்ணுவீங்களா? வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இங்கே இருப்போம். மீதி 6 நாளுமே வந்து காலையில் 9:30 நைட்டு 9 மணி வரைக்கும். இங்கே நங்கநல்லூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, மடிப்பாக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. எங்கேனாலுமே வரலாம். நீங்கள் அங்கேயும் மெத்தை வச்சுருக்கோம், கட்டில் வச்சுருக்கோம், சோஃபா, டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அங்கே நிறையா வெரைட்டி இருக்குது.
இங்கே பலாவரம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 16 அடி லென்த்து, இந்த சைடு ஒரு 16 சின்னதாக தான் இடம் கொடுப்பாங்க. அதனால் எல்லாமே நான் இங்கே வச்சு பண்ண முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு சீர்வரிசை நிறையா பண்ணணும், டைனிங் டேபிள், சோஃபா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்டில் எல்லாமே சொன்னீங்கன்னா ஒரு 30,000 35,000த்துக்குள்ளே எல்லா பொருளுமே வாங்கிடலாம். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு கட்டில், ஒரு பெட்டு, ஒரு சோஃபா, ஒரு டைனிங் டேபிள், இதெல்லாம் சேர்த்து ஒரு 35,000 பட்ஜெட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஆர்டர் கொடுத்து பண்ணணுமா இல்லை வந்து ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கீங்களா? எப்போ வந்தாலுமே ஒரு 50 பீஸ் 60 பீஸ் கட்டில் ரெடியாகவே வச்சுருப்போம். நீங்கள் கஸ்டமைஸாக வந்து எனக்கு வந்து லென்த்து அதிகமாக வேணும், பிரித்து அதிகமாக வேணும், இல்லை எனக்கு வந்து பிளைன் மாடல் வேணும், இல்லை வந்து எனக்கு வந்து என்னோட சிம்பிள் என்னோட லோகோ போட்டு வேணும்னு கஸ்டமைஸாக சொன்னீங்கன்னா மட்டும் ஒரு 10 நாள் டைம் கேட்பேன். மீதி எதுனாலும் நார்மலாக இதோ இங்கே இருக்கிற மாதிரி கட்டில் வேணும் அப்படின்னா எப்போவுமே ரெடியாக ஒரு 50-60 கட்டில் வச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம. இப்போ பலவர் சந்தைக்கு வந்திருக்கீங்க, கட்டில் பெட்லாம் வாங்கிருக்கீங்க, இப்போ ரேட்லாம் ஓகேவா, எப்படி இருக்கு? மற்ற கடைக்கு டிஃபரெண்ட் இருக்கு? எல்லாம் டபுள் ஓகே. நான் இப்போ மற்ற கல்ல பார்த்தீங்கன்னா 13 14 சொன்னாங்க. பனைகிட்ட பார்த்தீங்கன்னா 11லயே எல்லாம் முடிஞ்சிச்சுண்ணா வேலைலாம். எல்லாம் அப்படிதான். பொருள் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குண்ணா, எல்லாம் பக்கவா இருக்குண்ணா. வெளியாங்கண்ணா இருந்தா 13 14 வருதுண்ணா. அண்ணன்கிட்டனா 11லயே ஓகே ஆயிடுச்சுண்ணா. அண்ணனை எல்லாம் கட்டி செட் பண்ணி பக்கவா பண்ணிட்டா போடலாம். எல்லாம் டபுள் ஓகே. தேங்க்ஸ். சங்கர் போட்டுக்கிறேன்டா. சங்கர் போட்டுக்கிறேன்டா. இது 16 ரூபாய் வரும். இந்த பெட்டு போட்டு எந்த கட்டலாம் பீஸ் கிடைக்கும். எந்த பெட்டு வேணும் பாருங்க. தங்கநல்லூர்ல உங்க கடை இருக்குன்னீங்களே, அங்க வந்து பார்க்கலாமா? தாராளமா வரலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, சோஃபா இருக்கு, கட்டில் பெட் இருக்கு, டைனிங் டேபிள் இருக்கு,
ஒரு அதுல என்ன கல்யாண சீர்வரிசைக்கு எல்லா தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. அதுல என்ன விலைக்கு கிடைக்கும்? அது நான் இப்ப சொல்றதோட பொருளை காமிச்சு சொன்னாதான். ஏன்னா வெறும் 2300 ரூபாய்க்கு என்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதாவது புது ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு ஸ்டூலு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் 2300 ரூபாய்க்கு இருக்கு. சோஃபா, உடன் சோஃபா 9500 ரூபாய்க்கு இருக்கு. சரி, அதை நம்ம நேர்ல காட்டுறோம், அப்ப பாருங்க.